கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த பரிசுத்தமான ஒரு நாளில் தேவன் நம்மளோடு பேசுகிற ஒரு வசனம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவரு மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்போது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களையும் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களிலே என் ஆவியை ஊற்றுவேன். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர், இந்த நாளில் தேவன் நம்மளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தமான வார்த்தையை என் ஆவியை ஊற்றுவேன் என்றே. அப்போது இந்த இடத்துல கர்த்தர் வார்த்தை சொல்கிறார், என் ஆவியை மாம்சமான யாவரு மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்றே. இங்கே ஒரு 5 குறிப்புகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஒன்று, எல்லையற்ற ஒரு அபிஷேகம். 2வது, பெற்றோருடைய சந்ததிகளின் மேல் வருகிற ஒரு எழுப்புதல். 3வதாக சொல்லப்படுகிறது தெளிவான ஒரு தரிசனம். 4வதாக சொல்கிறது பரலோக ஒரு ஆலோசனை. 5வது சொல்கிறது தீர்க்க தரிசனத்தின் வரங்கள் என்று. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, தேவனாக மாத்திரம் மகிமை உண்டாவதாக. இதோ எல்லைகள் அற்ற ஒரு அபிஷேகம். வசனம் சொல்கிறது அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 45வது வசனத்தில் அங்கே மாம்சமான யாவரு மேலும் அந்த இடத்துல சொல்லுகிற ஜாதி இனம் பால் வேறுபாடு இன்றி தேவன் தம் ஆவியை ஊற்றுகிறார். இதைத்தான் எல்லைகளற்ற ஒரு அபிஷேகம் கர்த்தர் கொடுக்கிறார். இந்த காலத்தில் உங்களுடைய பிள்ளைகள் மேலே கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய ஜாதிகள் மேலே ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். உங்களுடைய இனத்தின் மேலே கர்த்தர் ஒரு அபிஷேகம் வைத்திருக்கிறார். அவர் ஆண் பெண் என்று இல்லாமல் எல்லாரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. 2வது, சந்ததிகள் மூலம் வர எழுப்புதல். இதோ பெற்றோருடைய ஆசீர்வாதம் பிள்ளைகள் மேலே இறங்கும். அது அடுத்த தலைமுறைகளுக்கு தேவனுக்காய் எழும்புகிற சந்ததியை கர்த்தர் மாற்றுவார். ஏசாயா 44ஆம் அதிகாரம் 3வது வசனத்தின்படியே இதோ அடுத்த தலைமுறை தேவனுக்காய் எழும்பி நிற்கிற சந்ததியாய் கர்த்தர் உருவாக்க போகிறார். இதோ பெற்றோர்கள் இருக்கிற ஆசீர்வாதம் அதை பிள்ளைகள் வழியாக இறங்கும் போது கர்த்தர் அடுத்த தலைமுறை தேவனுக்காக எழும்பி பிரவாசிக்கிற ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, 3வதாக சொல்லப்படுது என் ஆவியை ஊற்றுவேன் என்று. 3வது காரியம் சொல்லுகிறது, அது ஒரு தெளிவான ஒரு தரிசனம். தெளிவான ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். இதோ வாலிபர்கள் தடுமாறாமல் இருக்க தேவன் அவர்களுக்கு எதிர்கால தரிசனத்தை தருகிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தின்படி இதோ இந்த காலத்தில் வாலிப பிள்ளைகள் இதோ தன்னுடைய கால்கள் நழுவி போகிற சந்ததியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல, இதோ இருதயங்கள் நழுவி போகிற இடத்துல இதோ வாலிப பிள்ளைகள் ஏசப்பா தன் போன போக்கில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தடுமாறாமல் இருக்கத்தக்க தேவன் அவர்களுக்கு எதிர்கால தரிசனத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இதுதான் ஒரு தெளிவான ஒரு தரிசனம். என் வாலிப பிள்ளைகள் அழிந்து போகக்கூடாது. என் வாலிப பிள்ளைகள் ஏதோ தேசத்திற்காக திறப்புல நிற்கணும். இதோ தேசத்திற்காக சபைக்காக அவர்கள் தூண்களாய் நிற்க வேண்டும் என்பதற்காகவே வாலிபர்கள் தடுமாறி போகக்கூடாதபடிக்கு இதோ எதிர்காலத்துக்குரிய தரிசனத்தை கர்த்தர் தருகிறார். இது 1, எல்லைகளற்ற ஒரு அபிஷேகம். 2வது, சந்ததி மேல் வர எழுப்புதல். 3வதாக தரிசனத்தை தெளிவான ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். 4வதாக சொல்லுகிறது இதோ பரலோக ஆலோசனை கர்த்தர் தருகிறார். ஏனென்றால் மூப்பர்களுக்கு சொப்பனங்கள் மூலம் தேவன் இதோ ஆழமான ரகசியங்களை கர்த்தர் தருகிறார் அல்லவா. ஆழமான ரகசியங்கள் மாத்திரமல்ல, ஆலோசனை கர்த்தர் தருகிறார். இந்த நாளில் இதோ கர்த்தர் பரலோக ஆலோசனை நம் மூப்பர்கள் மூலமாக இதோ சபைகளில் இருக்கிற சபையில் இருக்கிற ஊழியக்காரர்கள் மூலமாக இதோ தேசத்தில் இருக்கிற மூப்பர்கள் மூலமாக அவர்கள் மூலம் கொடுக்கிற சொப்பனங்களின் மூலமாகவும் ரகசியங்களையும் ஆலோசனையும் தந்ததாக இந்த எழுப்புதல் கர்த்தர் கொண்டு வருகிறார். தேவ பிள்ளையே, இந்த தரிசனத்தின் வரத்தை நீ பெற்றுக்கோ. தேவனுக்காக எழுந்து நில்லு. தேவனுக்கு ஏற்ற இருதயத்தை நீர் அறிந்து கொள். தோ தேவன் எல்லைகளற்ற அபிஷேகத்தை தருகிறார். தோ மாம்சமான யாவர மேலோ, உன் பிள்ளைகள் மேலோ, உன் சந்ததிகள் மேலோ,
உன் தலைவர் மேலோ, உன் சபைகள் மேலோ, இந்த தேசத்தின் மேலோ, இந்த சமூகத்தின் மேலோ என் ஆவியை ஊற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ மாம்சம் என் மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அடுத்த தலைமுறை நாம் இந்த தேசத்துக்காக திறப்புல நிற்க அடுத்த தலைமுறைகளுக்கு எழுப்புதல் கொண்டு வரணும். இருக்கிற ஜனங்கள் மூலமாக இயேசுவின் நாமத்தை அறியத்தக்கதாக உலகமெங்கும் மாம்சமான யாவரும் மேலே நாவே ஊற்றுவேன் என்று கர்த்தர் அப்படியாய் செய்வார். உங்களுடைய சந்ததிகள் மேலே ஒரு அபிஷேகம், உங்களுடைய குடும்பத்து மேலே ஒரு அபிஷேகம் கர்த்தர் வர்ஷிக்க பண்ண தேவனாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருத்தரையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.